என் வீட்டுக்குள்ளேயும் ஒரு 2 ஆமை வந்தது. அந்த 2 ஆமை வந்ததுனால என் வாழ்க்கையில வந்து நிறைய சின்ன பின்னமா ஆயிருக்கு. இந்த வீடியோவை சீரியல் ஆக்ட்ரஸ் தாமரை செல்வி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பல மேடை நாடகங்களை நடித்து ஒரு மேடை நாடக கலைஞராக தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண இவங்க பிக் பாஸ் சீசன் 5ல் கலந்துக்கிட்டது மூலமாக தான் மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அல்டிமேட்டில் கலந்துக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ண இவங்களுக்கு விஜய் டிவியில் சின்ன மருமகள் சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சி கிட்டத்தட்ட 2 வருஷமாக நடிச்சுக்கிட்டு வந்த இவங்க திடீர்னு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சீரியலிருந்து வெளியேறி எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துருந்தாங்க. என்ன காரணம்னு எதுவுமே சொல்லாமல் இவங்க திடீர்னு விலகுனது பலரையும் குழப்பத்துக்குள்ளாக்கியிருந்தது. சொல்லப்போனால் இவங்க சீரியலில் இருந்து மட்டும் விலகல, கொஞ்ச நாட்களாக சோஷியல் மீடியாவிலையுமே ஆக்டிவாக இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு வந்தாங்க. இதனால பலருமே தாமரை கிட்ட ஏன் சீரியலை விட்டு விலகுனீங்க, ஏன் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க மாட்டீங்கன்னு கேள்விகள் கேட்டுக்கிட்டு வந்தாங்க. இதனால தாமரை இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பதிலளிக்கிற வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் இன்ஸ்டாலையும் காணா, யூடியூப்லையும் காணா, எங்கே போயிட்ட? எல்லாம் கொஞ்சம் மன கஷ்டம்தான் மாமா. அதனாலதான் கொஞ்ச நாளா யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் அவ்வளவா கவனம் செலுத்தல. எதனாலனா யாரையும் நம்ப கூடாதுமே. அதாவது யாரையும் இல்ல, வந்து யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சு நம்ம பழகணும். எங்க வீட்டு பக்கம் சொல்லுவாங்க, ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படிம்பாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்குள்ளேயும் ஒரு 2 ஆமை வந்தது. அந்த 2 ஆமை வந்ததுனால என் வாழ்க்கை நல்லா இருக்கு. மற்றபடி வந்து நிறைய சின்ன பின்னமா ஆயிருக்கு. ஆனா ஆமைகள்லாம் நல்லாதான் இருக்கு. ஆமை புகுந்த வீடு மட்டும் தான் கொஞ்சம் சரியில்லை. கூடிய சீக்கிரமே அந்த ஆமை யாரு என்ன ஏதுன்னு நானும் கண்டிப்பா வீடியோ போடுவேன் மக்களே. ஏன்னா நீங்களும் ஏதாவது கண்டிப்பா திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கொஞ்சம் ஆதரவா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதில் அவங்க முக்கியமாக 2 ஆமைங்க தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட வாழ்க்கையை கொஞ்சம் சின்ன பின்னமாக்கிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த சிலர் அந்த 2 ஆமைங்க ஸ்வேதா ஆதியா இருக்குமோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக சின்ன மருமகள் சீரியலோட ஹீரோயின் ஸ்வேதாவும் அவங்களுடைய கணவர் ஆதியும் சமீபத்தில் பிரிஞ்சுட்டாங்கன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதி கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி ஸ்வேதா தன்னை ஏமாத்திட்டதா சொல்லி இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து சர்ச்சையை ஏற்படுத்தி பலரையும் திரும்பி பார்க்க வச்சிருந்தாரு. மேலும் ஸ்வேதா தனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதாவும் சொல்லி ஷாக் கொடுத்திருந்தாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ண போய் தான் தாமரையோட வாழ்க்கை கொஞ்சம் சின்ன பின்னமா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. பட் இதில் அவங்க டீட்டெயிலாக எதுவுமே சொல்லாததால அவங்களே சொன்னாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அவங்களும் அடுத்த வீடியோவில் சொல்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.